வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது, சமீபத்தில தமிழ்ல வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். த டோர். ஸோ இந்த டோர் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாவனா, ஜெயபிரகாஷ், கணேஷ் வெங்கட்ராம் இப்படி பல பேர் இந்த படத்துல வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஜெய்தேவ் இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துரலாம். ஸோ அந்த கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு அட்வொகேட்டா இருக்காரு. தன்னுடைய பொண்ணுக்கு வந்து கால் பண்றாரு. ஸோ தன்னுடைய பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க்கிடெக்ட்டா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணுகிட்ட இவரு கால் பண்ணும்போதெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு அந்த கால வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனால, தன்னுடைய அப்பாவோட ஃபோன் கால வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் வந்து ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவரு வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ தன்னுடைய அப்பா கிட்ட கடைசி வரைக்கும் தன்னால பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீல்லயே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வீட்ல வந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இவங்க ஆர்க்கிடெக்ட்டா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனிலேருந்து இவங்கள கூப்பிடுறாங்க. திரும்ப வந்து வேலை பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து அர்ஜென்ட்டா முடிச்சு குடுத்தாகணும். நீங்க வந்தா தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தங்குறதுக்கு ஒரு வீடும் வந்து இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு வீட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அந்த வீட்ல மட்டுமே கிடையாது. நம்ம ஹீரோயின் போக வரக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த அமானுஷ்யமான ஏதோ ஒரு உருவம் வந்து அவங்க கண்ணு முன்னாடி தென்பட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் இவங்க வேலை பார்க்குற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கும், இந்த அமானுஷ்யத்துக்கும் அண்ட் இவங்களுடைய அப்பா இறந்து போனதுக்கும் ஒரு சம்பந்தம் வந்து இருக்கு. ஏதோ ஒரு மர்மம் வந்து இருக்கு. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் வந்து எந்த பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகுது? இதெல்லாமே தான் இந்த த டோர் படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முதல்ல பார்க்கும்போது, பாவனா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ நீட்டா குடுத்துருந்தாங்க. ஒரு சில எமோஷனல் காட்சிகளாகட்டும், அதுக்கப்புறம் கேரக்டருக்கு என்ன தேவையோ அத வந்து நீட்டா பண்ணியிருந்தாங்க. இவங்க போக கணேஷ் வெங்கட்ராம் ஆகட்டும், ஜெயபிரகாஷ் சார் ஆகட்டும், அப்புறம் இன்னும் படத்துல வந்து 1, 2, 3 ஆர்டிஸ்ட் தான் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அத வந்து நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய கதையா வந்து நாம பார்க்கும்போது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் தான். ஆரம்பத்துலேருந்தே கதைய வந்துட்டு கொஞ்சம் விறுவிறுப்பா தான் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஆடியன்ஸ் நமக்கு ஒரு கேள்வி வந்து இருக்கும் இல்லையா? என்ன ஒரு விஷயத்தினால இப்படியெல்லாம் வந்து நடக்குது? என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் வந்து என்ன? ஸோ அத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்து கொண்டு போயிருந்தாங்க ஆரம்பத்துல இருந்தே. அந்த சில மர்மமான விஷயங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு ரீசனபிளா வந்து கதைய வந்து அமைச்சிருந்தாங்க. யூசுவலான ஒரு ரிவெஞ்ச் கதை மாரி தான் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து இருந்தாலும், இவங்க எடுத்துக்கிட்ட அந்த டைம் டியூரேஷன் வந்து கரெக்ட்டா இருந்ததுனால, அது ஒரு ஃபால்ட்டா வந்து தெரியல. படத்துக்கான எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து படத்துக்கு நீட்டா வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து குறை சொல்லும் விதத்துல இல்ல. பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப ஸ்கேரியா பயமுறுத்தக்கூடிய காட்சிகள் அந்த மாரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா, அது வந்து கம்மி தான். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு யூசுவல் ரிவெஞ்ச் பேய் படம் அப்படிங்கிற மாரி கிளைமேக்ஸ வந்து கொண்டு போனதுனால, வழக்கமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் மாரி தான் ஒரு ஃபீல வந்து குடுத்துச்சு. மத்தபடி ஓவராலா இந்த படம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காம, நெக்ஸ்ட் என்ன நடக்கப் போகுது? இதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற ஒரு கேள்வியோட போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் வந்து இருக்கும். ஸோ தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காம இந்த படத்த பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.